ஏய் மாயா, இங்க ஒரு நிமிஷம் வாடி. என்னடி? ஏய் வாடி, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன்ல. இரு வரேன். என்னடி, எது கூப்பிட்ட? ஏய் மாயா, ஸ்கேட்டிங் ஷூஸ் மாட்டிக்கிச்சுடி, கொஞ்சம் சரி பண்ண வேடி. இன்னுமா இது உனக்கு மாட்ட தெரியல? ஏய் பாத்துடி, பார்த்து எடுத்து விடு, வலிக்குது. ஓகேடி. ஏய் கிருஷ்ணா வந்துட்டு போறான்டி. மாயா, நீ நினைக்கிற மாதிரி இல்லடி கிருஷ்ணா, அவன் நல்லவன் தாண்டி. உனக்குள்ள இருக்கிற அமானுஷ சக்தியை சாமியார்கிட்ட போய் தான் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணா கண்டுபிடிச்சிட்டான், தெரியுமா உனக்கு? உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல மாயா. ஆனால் அன்னைக்கு வெளிப்பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது பெரிய இஷ்யூ ஆக்காம கிருஷ்ணா தான் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லி மேம் கிட்ட சொன்னான். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லடி கிருஷ்ணா, அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் தான் பண்ணுறான். அவன் உண்மையாலுமே ரொம்ப நல்ல பையன்டி. அன்றைக்கி கேன்டீனில் கூட உன் சாப்பாட்டில் பூச்சி இருந்தது, அது கிருஷ்ணா தானே கண்டுபிடிச்சான். ஆனால் நீ அவன்கிட்ட ஒரு சாரி கூட சொல்லாமல் வந்துட்ட. நீ பண்ணுறது ரொம்ப தப்பு மாயா. என்னது இது? யாரு கிடைக்காரன்னு தெரியலையே. பசங்க ஏதாவது விட்டு போயிருப்பாங்க. ஹெச்எம் மேடம்கிட்ட கூட தரலாம். என்னடி சொல்கிற? நல்லா பார்த்தியா? லாக்கர் நல்லா செக் பண்ணியா? ஏய் நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன்டி, ஆனால் வாட்ச் மட்டும் அங்கே இல்லை. ஏய் இதுக்குள்ளே தான் வச்சியாடி, இல்லை வேற எங்கேயாவது வச்சிருக்க போகிற? இந்த இடத்த ஃபுல்லாக செக் பண்ணியா? ஏய் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடி, நான் இங்கே வரும்போது என் வாட்சை கட்டிட்டு தான் வந்தேன். லாக்கரில் வைக்கலான்னு என் வாட்சை கழட்டினது கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கே மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. கேர்ள்ஸ், கிளாஸுக்கு போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? சார், நான் நேற்று பிடி பீரியடில் என் வாட்சை இங்கே வச்சேன், ஆனால் அது இப்போ காணும் சார். லாக்கரில் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தானே வைக்க சொன்னேன், எதுக்கு வாட்ச்லாம் வச்சுட்டு போகிறீங்க? சார், நேற்று ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸ்க்காக அதை நான் கழட்டி வச்சேன் சார், ஆனால் இப்போ வந்து பார்த்தா அது காணும். நேற்று ஒன்றை தவிர லாக்கர் பக்கத்தில் யாராவது வந்தாங்களாம்மா? சார் அது வந்து சார் அந்த டைமில் கிருஷ்ணா தான் சார் இங்கே வந்தான். கிருஷ்ணாவா? அவனுக்கு ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸே இல்லையே, அவனுக்கு இங்கே வந்தான். பூங்குடி, நீ போய் அவனை கூட்டு வாம்மா, அவனை விசாரிக்கலாம். சார், கிருஷ்ணாலாம் அதை எடுத்திருக்க மாட்டான் சார். விசாரிச்சா தானே தெரியும். பூங்குடி, நீ போய் கூட்டு வா போ. இன்னைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு கச்சேரி. சார் கூப்பிட்டீங்களாங்க சார்? ஆமாம், நேற்று மாயோட வாட்சை திருடுனல்ல, அந்த வாட்சை கொடு. என்னது திருடுனா? என்ன சார் சொல்கிறீங்க? ஏய், நீ தான் நேற்று லாக்கர் பக்கத்தில் இருந்திருக்கன்னு மாயா தெளிவாக சொல்கிறான். நீ எடுக்காமல் யார் எடுத்திருப்பா? வாட்ச் ஒழுங்கா கொடு. ஏய் மாயா, நான் வாட்ச் எடுத்தது நீ பார்த்தியா? சார், கிருஷ்ணா எதுவும் நீ பேசாம இருமா, நான் இவன்கிட்ட பேசிக்கிறேன். டேய், என்னடா அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருக்க? கேள்வி கேட்டது நான், பதில் என்கிட்ட சொல்லு. சார், நான் எந்த வாட்சும் எடுக்கல சார். எங்கள் அப்பா ஸ்கேட்டிங் ஷூஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அதான் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்கலாமேன்னு வந்தேன். டேய், என்கிட்டயே போய் சொல்றியா? ஒழுங்கா திருடின வாட்சை கொடு. சார், நான் எடுக்கலன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் நான் தான் திருடுன்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பார்த்துக்கோங்க. ஓ, சார் கோவலாக வருதோ? நீ தாண்ட திருடி இருக்க, நீ தான் திருட, நீ திருடன் தான். சார் ஓ, என்னையே அடிக்க வரியா? உனக்கு இப்படி சொன்னால் சரிப்படாதரா. யார்கிட்ட சொல்லுமோ அவங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் யார்கிட்ட வேணால் சொல்லிக்கோங்க, ஆனால் நான் திருடல, அதுதான் உண்மை. நல்லா பழி வாங்குறல்ல? கிருஷ்ணா, நான் எதுவும் போ, அவர் பின்னாடியே போ. என்னென்ன கொளுத்தி போடணுமோ எல்லாத்தையுமே கொளுத்தி போட்டு வா போ.
ஹலோ, ஆமாம் சார், கிருஷ்ணாவோட அப்பா தான் பேசுகிறேன். என்னாச்சு சார், ஏதாவது ப்ராப்ளங்களா? சரி, ஓகே சார், நான் வரேன் சார். சொல்லுங்கள் நீங்கள். சார், நான் 6th படிக்கிற கிருஷ்ணாவோட அப்பா. கால் பண்ணியிருந்தீங்க. வாங்க, உங்கள் பையன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? உங்கள் பையனே பிரச்சனை தாங்க. கிளாஸில் படிக்கிற பொண்ணோட வாட்சை திருடிக்கிட்டு கொடுக்க மாட்டான். கேட்டால் என்னையும் அடிக்க வரான். திருடுனானா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், தெனாவட்டம் அந்த லாக்கர் ரூம்லேயே உட்காந்துருக்கான். HMM இன்னைக்கு லீவு. வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்குள்ளே பேசி அவன்கிட்ட வாட்ச் வாங்கி தந்துடுங்க. நான் கேட்டு வாங்கி தந்துடுறேங்க சார். எங்கே இருக்கான் அவன்? கூட்டு போங்க. வாங்க. அப்பா, கிருஷ்ணா, எதுக்கு வாட்ச் எடுத்த? கூட இந்த பொண்ணுகிட்ட அந்த வாட்சை. அப்பா, நீங்கள் கூட என்ன நம்ப மாட்டீங்களா? நான் எடுக்கலப்பா. நீ எடுக்காம தான் உன் மேலே பழி போட்டு இருக்காங்களா? நேற்று நீ வாட்சை கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கும் போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. ஒழுங்கு அந்த வாட்ச் எடுத்து கூட. நான் எடுக்கவே இல்லை. சார், மிஸ் ஆனது நேற்று அவன் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கூட வச்சுருக்கலாம். அவன்கிட்ட நல்லா விசாரித்து வாங்கிட்டாங்க. நாளைக்கு பிரின்ஸிபல் மேடம் வந்தாங்கன்னா இப்போ இஷ்யூ பெருசாயிரும். பார்த்துக்கோங்க. நான் எப்படியாவது அவன்கிட்ட கேட்டு வாங்கி தந்துடுறேங்க சார். அம்மா, அவன் பண்ணதுக்கு நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேம்மா. அந்த வாட்சுக்கு பதிலாக நான் ஒரு வாட்ச் தரேன். இந்த வாட்சை வச்சுக்கோம்மா. நான் எப்படியாவது உன் வாட்சை நான் இவன்கிட்ட கேட்டு வாங்கி தந்துடுறேன். இந்தாம்மா, இதை அங்கிள், உங்கள் வாட்சில் வேணாம் அங்கிள். இல்லைம்மா, இதை வச்சுக்கோ. உன்னோட வாட்சை உன்கிட்ட கொடுத்துட்டு இதை நான் திருப்பி வாங்கிக்கிறேன். ஏய், வாடா உள்ள. வா. என்னங்க என்ன ஆச்சு? ஏன் பையனை எப்படி இழுத்துட்டு வரீங்க? உன் புள்ள என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா உனக்கு? அம்மா, நான் எதுவுமே பண்ணலம்மா. ஏய், பொய் சொல்லாதடா. நேற்று நான் கொண்டு வந்த வாட்சை திருப்பி கேட்டதுக்காக ஸ்கூலில் இருக்க ஒரு பொண்ணோட வாட்சை திருடிருக்கான் அவன் புள்ள. அம்மா, இல்லைம்மா, நான் வாட்செல்லாம் திருடலம்மா. நீயாவது நான் நம்புமா ப்ளீஸ். டேய், மறுபடியும் போய் சொன்னேன், எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நீ திருடாம தான் அந்த பொண்ணு சார் அப்படி சொல்கிறாங்களா? அப்போ அவங்க சொல்கிறத நம்புவீங்க, ஆனால் நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க, அப்படி தானே? என்னை மேலும் டென்ஷன் ஆக்காத. ஒழுங்காக எடுத்த வாட்சை கொடுத்துட்டுனா இந்த பிரச்சனை இதோட போயிடும். அந்த ஆள் பிரின்ஸிபல் அது இதுன்னு போய் பெரிய இஷ்யூ ஆக்க பார்க்குறான். ஒழுங்காக எடுத்து வாட்சை கொடுத்துரு கிருஷ்ணா. ஐயோ, நான் எடுக்கவே இல்லை. எடுக்காத வாட்சை எப்படி கொடுக்க முடியும்? ஏங்க விடுங்க, உங்ககிட்ட பைத்தியமா? பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? இவன் பண்ண காரியத்துக்கு என்னன்னா கொஞ்சம் சொல்றியா? இவனால இன்ஜினியருக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த வாட்சை அந்த பொருட்டை கொடுத்து தவணை கிட்ட வந்திருக்கேன். இந்த வாட்ச் கொடுத்தாதான் அந்த வாட்சை என்னால் வாங்க முடியும். ஏற்கனவே கவர்மெண்ட் டெண்டர் கிடைக்காம போய் அந்த இன்ஜினியர் தயவால தான் இன்னொரு கான்ட்ராக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அதுவும் இவனால போக போகுது. அதுக்காக இப்படி அடிப்பீங்களா? ச்சே, இந்த வீட்டில் இவனால எனக்கு நிம்மதியே போச்சு. அப்பா ஏம்மா இப்படி மற்றவங்க சொல்கிறது மட்டும் நம்புறாரு, நான் சொல்கிறது நம்பவே மாட்டுறாரு? அப்பா ஏதோ டென்ஷன்ல பேசுறாரு கிருஷ்ணா, நீ அதை பெருசா எடுத்துக்காத. போமா, அவர் எப்பயுமே இப்படி தான். இந்த மாதிரி ஒரு அப்பா இருக்கிறதுக்கு எனக்கு இல்லாமலே இருக்கலாம். சிவாய நம. சிவனே, என்னப்பா இது சோதனை? அந்த பையன் அவன் சொல்லிக்கு இருக்கிற வலிமை உணராம இன்னும் என்னென்ன விபரீதம் நடக்குமோ? இதை தடுத்தே ஆகணும். இனியும் அவன் என்னை தேடி வருவான்னு காத்திருக்கிறதுல பயன் இல்லை. சச்சிதானந்தம், நில். சிவபெருமானே, உன்னால முடியாதது எதுவும் இல்லை. அந்த பையனோட வாக்கு பழிக்க வழிவகுத்த நீ அந்த வாக்கு சரியானதை அமைய விடாம விட்டுட்டியே. அதற்கு நான் சரி செய்ய போறேன். அந்த பொண்ணுக்கு அவளோட சக்தி அறிய நீதான் அவளை என்கிட்ட வர வச்ச. ஆனா அந்த பையனை நீ வர வைக்கவும் இல்லை, என்னையும் எந்த முயற்சி செய்யாதபடி கட்டளை விரிச்சிட்ட. இப்போ அவன் அப்பா உயிர் அவன் வார்த்தையில் தான் இருக்கு. அதை மாத்தியே ஆகணும். முற்றிலும் திறந்தவன் நீ.
ஆனால் இப்பொழுது ஆசாபாசத்தில் இரக்கம் காட்டுவது ஏன்? ஐயனே, அப்போ ஆம், இது அனைத்தும் நடக்க வேண்டியவையே. கிருஷ்ணாவின் தந்தையின் விதி முடியப் போகும் தருவாயில் இருக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் இதில் நான் கருவியாக பயன்படுத்தியதுதான் கிருஷ்ணா. அவனுடைய வாக்கு யாதென்பதை உணரக்கூடிய தருணம் வந்துவிட்டது. அதற்கு என் நிகழ்வு தேவைதான். அதுக்காக இவ்வளோ பெரிய இழப்பா? சச்சிதானந்தம், பிறந்த அனைவரும் ஒரு நாள் இறக்கப் போவது உறுதி. நம் மார்க்கம் எனும் யாத்திரையில் நடக்கும்போது எல்லையில் கிடைக்கவிருக்கும் சந்தர்ப்பங்களை மட்டுமே சிந்திக்க வேண்டும். இடையில் தரைகள் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். அதற்கு நம் மனதை பறிகொடுத்தால் நாம் யாத்திரை முழுமை அடையாது. தர்மத்தை அகிலத்தினில் நிலைநாட்ட முயற்சி செய்பவர்கள் வேதனைப்படுகிறார்கள் என்று எண்ணி அச்செயலை தடுத்து நிறுத்தினால் உலகமே தீய சக்தியின் ஆட்சியில் மூழ்கிவிடும். கிருஷ்ணா இப்போது தன்னை அறியாமல் கூறும் வார்த்தைகள் பாவச் செயலாய் கருதப்படலாம். ஆனால் அதில் இருக்கும் தெய்வீக சூட்சமம் தர்மம் நிலைநாட்டும் போதே அதற்கான காரணங்கள் யாதென உலகம் அறியும். இப்பொழுது பல உயிர்கள் தீய சக்தியின் கைப்பிடியில் மேலாத்துயர் இருக்கின்றன. தீய சக்தியின் கையில் ஆதிசக்தி கிடைத்துவிட்டால் பல உயிர்கள் போய்விடும். அது நடக்கத்துறார். அதற்காக தான் இந்த போராட்டம். அந்த தீய சக்தியின் அழிவு என் ரூபமான கிருஷ்ணாவின் சக்தியால் மட்டுமே சாத்தியம். அதுதான் விதி. எனினும் அவன் சக்தியின் வீரியமும் பயன்பாடும் குறையாமல் முழுமையாக பெற பொறுமை அவசியம். அவன் சக்தியை உணர்ந்து அது பக்குவமடைய செய்ய நான் செய்யும் விளையாட்டே இந்த சம்பவம். தீய சக்தி அதனுடைய வலிமையை பெற காலதேவியை நோக்கி தியானம் செய்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணாவும் அவன் சக்தியின் வலிமையை கூட்ட வேண்டும். அதற்கு அவன் வார்த்தையின் வலிமையை அறிந்து அதை பிரயோகிக்காமல் அமைதி காக்க வேண்டும். அதற்கு அவன் தந்தையின் உயிர் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கப் போகிறது. சச்சிதானந்தம், எதுவும் காரணம் இல்லாமல் நடத்த மாட்டேன்னு புரிஞ்சிருச்சு. என்னை மன்னிச்சிருப்பா.